மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்தத மதவா தந்தை தயமிகு உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அறிவினில் உரைதல் கண்டீர். அன்னை தமிழே அழகு பெருநிலவே ஆதிக்க இந்தியினால் அல்லலுக்குள் ஆளாகும் என் ஆருயிரே உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே நீ வாழ்க. கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அலுவலர் மன்ற வளாகத்தில் தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி 3வது நாளாக நடக்கின்ற இந்த நாள் வேள்விக்கு தலைமை தாங்குகிற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், வாகை சூடி வருகிற வழக்கறிஞர், கழகத் தலைவரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முப்போதும் எப்போதும் களத்தில் நிற்கின்ற வழக்கறிஞர் வாஞ்சை மிகுந்த அண்ணன் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களே, வந்தவர்களை வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ணத் தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற இளைஞரணியின் அமைப்பாளர்கள் ஆசை தம்பி சண்முகம் அவர்களே, மணிராஜன் அவர்களே, வரவேற்பு கவிதை என்கிற பெயரால் வெல்வெட்டு தமிழில் கல்வெட்டு கவிதையை அரங்கேற்றி இருக்கின்ற ராலிமலை தந்த கவிஞர் அசோகன் அவர்களே, தலைவரை முன்மொழிந்து உரையாற்றி இருக்கின்ற மதிப்பிற்குரிய மருத்துவர் மூகா முத்துக்கருப்பன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றி சந்திரசேகரையும் இந்த பட்டிமன்றத்தையும் கௌரவப்படுத்தி இருக்கின்ற மாட்சிமை தங்கிய அமைச்சர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை முறையாகவும் சிறப்பாகவும் நிர்வகிக்கின்ற ஆற்றலின் ஊற்று, நான் என்றென்றும் மதிக்கின்ற பண்பாளன், என் பாச நண்பன் அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்களே, பட்டிமன்றத்தின் தொடக்க உரையா இல்லை பட்டிமன்றத்தினுடைய அடக்க உரையா என்று நானே மகிழத்தகுந்த அளவுக்கு இங்கே ஒரு சொற்கோலம் போட்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தலைவர் கலைஞர் தலைமையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட கவியரங்கில் கலந்து கொண்டு கலைஞரின் பேரன்பை பெற்றவரும் கந்தர்வக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கண்மூடி கண் திறப்பதற்குள் கவிதையை கவி காளமிகத்து போல மழையாக கொட்டுகிறவன் தமிழ்நாட்டில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் பெயர் கவிதை பித்தன் என்ற பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கிற தகுதி மிகுந்த கவிஞர், பாவேந்தர் பரம்பரையின் தலை மாணாக்கர் என்று நான் நினைத்து மகிழ்கிற அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் ஐயா வீரமணி அவர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அம்மையார் ராஜேஸ்வரி அவர்களே, பட்டிமன்றத்தினுடைய நோக்கத்தை குறித்து உரையாற்றச் சொன்னால் இந்தியன் ஏர் விமானத்தில் ஏற்ற வேண்டிய ஒருவனை இங்கே நினைவூட்டி பேசி அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி, தலைமை கழகத்தின் தன்னிகரற்ற சொற்பொழிவாளன் ஆடுதுறை
உத்திராபதி அவர்களே, இந்த மகத்தான நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து விடைபெற்று சென்றிருக்கிற தாட்கோவினுடைய தலைவரும் இளைஞரணியின் மாநில துணை செயலாளரும் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் உதயநிதியின் உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றலாளன், அன்பின் நாற்று ஆரியூர் தம்பி இளையராஜா அவர்களை, மாநகர துணை மேயர் லியாக்கத் அலி, என் நெஞ்சம் கவர்ந்த தம்பி மதியழகன், அடைக்கலம் அபுதாகிர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி இருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர் செங்கோடன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கலந்து கொண்டு கௌரவித்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அஷ்ரஃப் அலி, முன்னாள் நகர செயலாளர் நெஞ்சம் நிறைந்த மாமா நயனா முகமது, சுபஸ் சரவணன், ஆரியூர் நண்பர் அசோக் பாண்டியன், திருமயம் சரவணன், காடவராயன்பட்டி எனக்கு தந்த நன்கொடை தம்பி செல்லத்துறை, பட்டிமன்றத்திற்கு ஒழுங்காக பேசுகிறானா என்று மதிப்பெண் போட வந்திருக்கின்ற அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, சுபஸ் சரவணன், கவிஞர் சரவணன் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பட்டிமன்றத்தில் நாவாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற இலக்கிய சொற்பொழிவாளர்கள், அதையும் தாண்டி பேராசிரிய பெருமக்களே, அலுவலர் வளாகத்தில் பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கின்ற மானத்தமிழர்களே, கற்றறிந்த சார்ந்தவர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, வாலிபத் தம்பிகளே, தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் பற்றாளர்களே, ஊடக நண்பர்களே, உள்ளம் கவர்ந்த லட்சிய தோழர்களே, வணக்கம். மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தை புதுக்கோட்டையில் அண்ணன் ஸ்டாலின் முன்னிலையில் 2000 தொடங்கி அண்ணன் ஸ்டாலினை தொடங்கி வைக்க நண்பர் சந்திரசேகரன் சொன்ன பொழுது, நான் தொடங்கி வைக்க மாட்டேன், நீங்கள் தொடர்ந்து இதை முன்னெடுத்து செல்ல மாட்டீர்கள், ஆகவே நான் தொடங்கி வரமாட்டேன் என்று அண்ணன் ஸ்டாலின் சொன்னதற்கு பிறகு தொடர்ந்து நடத்துவேன் என்று வைராக்கியமாக இருந்து இன்றைக்கு 25 ஆண்டு காலம் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தை வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருக்கிற வினைத்திட்பமும் மனத்திட்பமும் லட்சிய தாகமும் கொண்ட என்னுடைய சந்தத மரபா நண்பன், அரசியலில் என் சமகால தோழன், நான் உரிமையோடு சந்திரசேகரன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறவன். விராலிமலை என்றால் எல்லோருக்கும் முருகன் ஞாபகம் வரும். விராலிமலை என்றால் நாஞ்சில் சம்பத்திற்கு சந்திரசேகரன் நினைவுதான் வரும் என்கிற அளவிற்கு என்னுடைய நெஞ்சில் மஞ்சம் போட்டு அமர்ந்திருக்கின்ற என் பாச நண்பன், கலைஞர் தமிழ் மன்றத்தின் செயலாளர், அவரை எப்படி பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை. மேடை தமிழுக்கு ஒரு
மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது என்று நான் கவலைப்படுகிற காலகட்டத்தில் மேடைத் தமிழினுடைய மேன்மையை தொட்டு துலக்குவதற்கு புதுக்கோட்டையில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பெயர் கலைஞர் தமிழ்ச்சங்கம் என்பதை இங்கே நிலைநிறுத்தி, நேற்று முன்தினம் என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருச்சிராப்பள்ளி தந்த அண்ணன் சிவாவும், நேற்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட இயக்கம் ஒரு அறிவியக்கம் என்பதை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இயங்கி வருகின்ற ஆற்றலாளன் அருமை நண்பர் ராஜா அவர்களும் உரையாற்றியதற்கு பிறகு 3வது நாளாக எளியவன் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்த பணித்து அந்த நடுவர் பொறுப்பை ஏற்று என் கடமையை செய்வதற்கு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நான் முதலில் சந்திரசேகரனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நேற்று இரவு நானும் பேராசிரியர் தங்கை மலர்விழியும் திருச்சி சந்திப்பில் 12:30 மணிக்கு வந்து இறங்கிய பொழுது, நீங்கள் வர வேண்டாம், யாரையாவது அனுப்புங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கூட ஏற்காமல் திருச்சி சந்திப்புக்கு இரவு 12:30 மணிக்கு வந்து என்னையும் தங்கை மலர்விழியையும் வரவேற்று இரவே எங்களை தங்க வைத்து வெட்கப்படுகிற அளவுக்கு எங்களை உபசரித்து இந்த மேடையில் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை வழங்கி இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாடெங்கும் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு. என்னுடைய கனவு நனவாகுமா என்பது ஏனென்றால் இது ஒரு யுத்த காலம். எதிரிகள் அறைகூவல் விடுகிறார்கள். ஆபத்து வாசலுக்கு வருவது மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி ஆன்டி இம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான ஒரு குமுறலும் கொந்தளிப்பும் நாட்டு மக்களிடத்தில் இருக்கிறதென்று அனாதை பிணங்களெல்லாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். இந்த காலகட்டத்தில் இதை வென்றெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், ஒரு ஆயுதத்தை ஏந்த வேண்டியது இருக்கிறது. அந்த ஆயுதத்தினுடைய பெயர்தான் கலைஞர். அவரை ஏந்தித்தான் இந்த பகையை வெல்ல முடியும். ஏனென்றால் தந்தை பெரியாரின் ஈரோட்டு குடியரசு அலுவலகத்தில் இருந்து கொண்டு பாராட்டி போற்றி வந்த பழமையிலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எரிமலை கவிதைகளை இளைய வயதில் எழுதியவர் அன்றைக்கு கலைஞர். அந்த ஈரோட்டு பூகம்பத்தை மீண்டும் இன்பத் தமிழ்நாட்டில் உருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை நமக்கு இன்றைக்கு இனப்பகைவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் அவருடைய பெருமைகளையும் அருமைகளையும் நாட்டு மக்கள் மத்தியில் பந்தி வைத்து அந்த கலைஞருடைய நல்லாட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் தொடர வேண்டும். அதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்கிற ஒரு பிரச்சார யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதை இன்றைக்கு நாஞ்சில் சம்பத்து புதுக்கோட்டையில் தொடங்கி வைக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன். பட்டிமன்றங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய பட்டிமன்ற குழுக்கள் இருக்கின்றன. மதுரையிலே மட்டும் முனியாண்டி விலாசை விட அதிகமான குழுக்கள் மதுரையிலேயே இருக்கிறது. எனக்கே தெரியாமல் பல நடுவர்கள் இந்த நாட்டில் பட்டிமன்ற நடுவர் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டில் மேடை ஏறி விடுகிறார்கள். பட்டிமன்றம் என்றால் இதை கண்டுபிடித்தது கூட அறிஞர் அண்ணா தான். அது பல பேருக்கு தெரியாது. ஒரு மேடையில் எல்லோரையும் பேச வைக்க வேண்டும் என்று அண்ணா விரும்புகிறார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்களெல்லாம் ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவாளர்கள். எல்லோரையும் ஒரே மேடையில் பேச வைப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருந்த சூழலில் அண்ணா தான் 2 தலைப்பை கொடுத்து ஒட்டியும் வெட்டியும் விவாதியுங்கள் என்று சொல்லி தம்பிமார்களை பேச வைத்து அழகு பார்த்தார். அப்படித்தான் பட்டிமன்றம் என்கிற கலையை அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணில் தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு பட்டிமன்றத்திற்கு உயிர் தந்தார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அதற்கு பிறகு நாடு முழுக்க பட்டிமன்றம் என்பது
இலக்கியத்தையும் லட்சியத்தையும் எடுத்து வைப்பதற்கு ஒரு உகந்த வாசலாக பட்டிமன்றம் தென்பட்டது. அந்த பட்டிமன்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றைக்கு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் அண்ணன் கவிதை பித்தன் கவியரங்கில் பாடுவார். கலைஞரோடு மேடையில் கலந்து கொண்ட தகுதி இங்கே இருப்பவர்களில் எனக்கும் கவிதை பித்தனுக்கும் தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த பட்டிமன்றத்தில் தலைவர் கலைஞரிடத்தில் மிஞ்சி இருந்தது ஆற்றலா அறிவா என்று ஒரு பட்டிமன்றம் அன்றைக்கு பேராசிரியர் டாக்டர் நன்னன் தலைமையில் நடந்தது. அதிலே இளம் சொற்பொழிவாளனாக நான் கலந்து கொண்டேன். நான் அப்பொழுது கலைஞரை பார்த்து சொன்னேன், ஒரு பூவினுடைய மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற ஆண்டவனுக்கு கூட இல்லை. ஆனால் ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற மெல்லிய சப்தத்தையும் ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் உலகத்தில் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு சொன்னேன். கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு என்று சொன்னேன். பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு தொடர்ந்து ஒளிர்ச்சேர்க்கை செய்கிற உதயசூரியன் தலைவர் கலைஞர் என்று அன்றைக்கு டாக்டர் நன்னன் தலைமையில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசியது எனக்கு இன்றைக்கும் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அந்த பட்டிமன்றத்தில் அன்றைக்கே டாக்டர் நன்னன் தலைமையில் நான் பேசினேன். இன்றைக்கு நான் நடுவராக வந்து உட்கார்ந்திருக்கிறேன். கலைஞருடைய புகழ் பாடுவதற்கு பாட்டுடை தலைவர் கலைஞர் தான். இது நம்முடைய இலக்கிய மரபு. இந்த நாட்டிலே ஆழ்வார்களும் சமய குறவர்களும் இந்த நாட்டில் பாட்டுடை தலைவனாக இறைவனை ஏற்றுக்கொண்டு பலபட பாடினார்கள். அது பிரபந்தமாகவும் திருமுறையாகவும் இன்றைக்கு விரிந்து கிடக்கிறது. பாட்டுடை தலைவனை பலபட அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். அதிலே தமிழும் வளர்த்தார்கள், தங்கள் பக்தியையும் வளர்த்தார்கள். ஆகவே நாமும் நம்முடைய பாட்டுடை தலைவர் கலைஞரை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் கலைஞரிடத்தில் இருந்தது. கலைஞர் பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல, கலைஞர் பட்டம் பெற்றவர் அல்ல. அறிஞர் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்தவர். அன்றைக்கு இன்டர்மீடியேட் படித்த பெரிய செல்வாக்கு பெற்ற பெரியாரின் குடும்பத்து பிள்ளை ஈவைக்கு சம்பத். அன்றைக்கு அறிஞர் அண்ணாவின் அருகில் இருந்தவர். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பேசப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் நாவலர் நெடுஞ்செழியன். அன்றைக்கு அருகில் கலைஞருடைய அண்ணாவின் அருகில் இருந்தவர். அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த பெரும் பேச்சாளர் என்று பேசப்பட்ட கணியூர் குடும்பத்தின் பிள்ளை மதியழகன். அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற நாவலருடைய தம்பி செழியன். தமிழ்நாட்டில் முதலாக பிஇ பட்டம் பெற்ற எஸ்டிஎஸ் என்கிற சோமசுந்தரம் மாணவர் அமைப்பிற்கு சதை வடிவம் தந்த சரித்திரத்திற்குரியவர் அண்ணாவின் அணிவகுப்பில் அன்றைக்கு இருந்தார். கடலூரிலே திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாதை போட்டு தந்த இளம் எழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். பச்சையப்பன் கல்லூரியினுடைய படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் எங்கள் நாவுக்கரசர் நாஞ்சிலார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் படித்தவர்களும் பட்டம் பெற்றவர்களும் ஒரு அறிவியக்கமாக இந்த இயக்கம் முகிழ்கிறது. ஆனால் கலைஞர் பட்டம் பெறவில்லை, பல்கலைக்கழகம் செல்லவில்லை. அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த அந்த பட்டம் பெற்ற தம்பிகளெல்லாம் அண்ணாவுக்கு பிறகு பட்டம் பெறாத ஒரு கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கலைஞர். இன்றைக்கு அது திருக்குவளை. சமயக்குறவர்களுடைய பாட்டை எடுத்து பார்த்தால் அதனுடைய பேர் திருக்கோளிலி. குவளையும் ஆம்பலும் கொளித்து கிடக்கின்ற திருக்குவளையில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கலைஞர். அவர் தன்னுடைய முயற்சியினால் முன்னேறினார். இயல்பாகவே அவருக்கு எழுத்தும் பேச்சும் கைவரப்பெற்றன. அந்த கலைஞர் பட்டம் பெற்ற அறிஞர் அண்ணாவினுடைய தம்பிகளுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் அவர் வந்தார். கலைஞருடைய சிறப்பு என்னவென்றால், திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரன் பேசுகிறான், இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கற்றார்க்கு தான் வரம்பு ஆகிய தலைமையர், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். அவன் தான் அறிஞன்.
கற்றார்க்கு தான் விரும்பியாகிய தலைவராக அவர் இருந்தார். எல்லோரும் கற்றவர்கள். கற்றவர்கள் அறியாத நுணுக்கரிய நுணுக்கமும் நோக்கரிய நோக்கம் கலைஞரிடத்தில் இருந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன். பெரியார் மறைந்தார். அன்றைக்கு நம்முடைய எதிர் திசையில் நின்ற கண்ணதாசன் பாடினான் சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று பெரியார் மறைந்த பொழுது கண்ணதாசன் பாடினார். பெரியாருடைய உடல் கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்துவிட்டது. பாலாற்றின் கரையில் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையில் பெரியாருடைய புகழ் உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டு நிற்கிறார் ஆசிரியர் வீரமணியும் மணியம்மையும் நாவலரும். கலைஞர் முதலமைச்சர் அவர் அருகில் நிற்கிறார். கலைஞர் நாவலரிடத்தில் சொன்னார், நீங்கள் உடனடியாக சென்னைக்கு விரையுங்கள், நம்முடைய தலைவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை செய்ய வேண்டும், அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெறும் என்று நீங்கள் அறிவித்துவிட்டு தலைமைச் செயலாளரிடத்தில் தகவல் சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்று நாவலரை அவர் சென்னைக்கு அனுப்பி வைத்தார். நான் பெரியாருடைய புகழ் உடலோடு நான் சென்னைக்கு வருகிறேன் என்று நாவலரை அனுப்பி வைத்தார். நாவலர் 2 MA பட்டம் பெற்றவர். சாகா வரம் பெற்ற சங்கீலியத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பந்தி வைத்த பெருமகன் நாவலர். அவர் சென்னைக்கு வந்தார், தலைமைச் செயலாளரை சந்தித்தார். பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் இதை நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தலைமைச் செயலாளர் IAS அதிகாரி சொன்னார், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்வதற்கு சட்டத்திலும் இடமில்லை, சம்பிரதாயத்திலும் இடமில்லை. ஏனென்று கேட்டார் நாவலர். ஏதாவது அரசு பதவியை அலங்கரித்தால் மட்டும்தான் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகவே சட்டத்தில் இடம்பெறாத ஒன்றை சட்டத்தின்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அமைச்சராக இருக்கிற நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்ன இந்த அரசை நீங்கள் இழக்க வேண்டியது வரும். இந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாரா என்று தலைமைச் செயலாளர் கேட்டார். நாவலர் தழுதழுக்க கலைஞருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைமைச் செயலாளர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது, தலைமைச் செயலாளரத்தில் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி தலைவர் கலைஞர் சென்னைக்கு வந்தார். இராணுவ துப்பாக்கிகள் துந்துவி முழங்க பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெற்று முடிந்த அந்த வேளையில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் அன்னை இந்திரா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்தவர், பகை முடித்தவர், 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்தவர், நேருவினுடைய மகள் இந்திரா கலைஞரை தொடர்பு கொண்டு பெரியார் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு கண்ணீரில் உறைந்தேன். அதைவிட கவலை ஒன்று கருணாநிதி, என்ன தெரியுமா, பெரியாருக்கு நீங்கள் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்திருக்கிறீர்கள், இது சட்டப்படி தவறு, நீங்கள் அரசியல் சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள், எதிரிகள் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று நான் திகைக்கிறேன் என்று சொன்ன பொழுது கலைஞர் இந்திராவிடம் சொன்னார், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்தேன், சட்டப்படி தவறு என்கிறீர்கள், அப்படியானால் என்ன தவறு என்று கேட்ட பொழுது அன்னை இந்திரா சொன்னார், அவர் எந்த அரசு பதவியும் அலங்கரிக்கவில்லை, அவருக்கு எப்படி நீங்கள் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்யலாம் என்று கேட்ட பொழுது, எந்த அரசு பதவியும் காந்தி அலங்கரிக்கவில்லை, அவருக்கு மட்டும் அரசு மரியாதையோடு எப்படி உடலடக்கம் செய்தீர்கள் என்று கலைஞர் எதிர்கேள்வி கேட்டார். இந்திரா காந்தி சொன்னார், அவர் இந்தியாவின் தந்தை என்று. கலைஞர் சொன்னார், அவர் இந்தியாவின் தந்தை, எங்கள் தந்தை பெரியார் மனித குலத்துக்கே தந்தை, அது சரி என்றால் இதுவும் சரி என்றார். இது அறிவாளிக்குத்தான் எட்டும், கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். அதை கலைஞர் இந்த நாட்டில் நிரூபித்தார். அவருக்கு 102வது பிறந்த நாள் கலைஞர் தமிழ்ச்சங்கம் நடத்துகிறது. அவருடைய பெருமை நிரம்ப பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு கலைஞரிடத்தில் நாம் நிறைய கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க வேண்டும்.
கலைஞர் நிகழ்த்திய சாதனையைப் போல இந்திய அரசியலில் வேறு யாரும் நிகழ்த்தலை. 1956 தீரர் கோட்டம் திருச்சியில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லட்சியங்களை சட்ட வடிவமாக்குவதற்கு திமுக தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் வாக்களித்து முடிவெடுத்து 1957 கலைஞர் முதலாக குளித்தலைக்கு வருகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் நான் சம்பத்தி நினைவுபடுத்துகிறேன். 57 முதல் தேர்தலில் 15 இடங்களில் வென்றோம். கலைஞர் குளித்தலையில் வென்றார், அண்ணா காஞ்சிபுரத்தில் வென்றார். 15 பேர் சட்டமன்றத்திற்கு போய்விட்டார்கள். 62 தேர்தல் வருகிறது. அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசம் கலைகள் சிரிக்கும் காஞ்சியில் தோற்று போனார். தலைவர் கலைஞர் தஞ்சாவூரில் நின்று வெற்றி பெற்றார். இதில் என்ன கலைஞருக்கு பெருமை தெரியுமா? 1957 15 பேர் நின்றார்கள், 15 பேர் வென்றார்கள். 1962 பேரில் 62 பொது தேர்தலில் இந்த 15 பேரில் கலைஞர் மட்டும்தான் வென்றார். அண்ணா உள்பட மற்றவர்கள் அனைவரும் தோற்றார்கள். எனக்கு தெரிந்து கண்ட களங்கள் அனைத்திலும் காயம்படாமல் கரை சேர்ந்த ஒரே வரலாறு கலைஞருடைய வரலாறு மட்டும்தான். திருவாரூர் வரைக்கும் ஒரு தொகுதியிலையும் தோற்கலை. இந்திரா ரெபரேலியில் தோற்றார். அடல் பிகாரி வாஜ்பாய் தன் சொந்த தொகுதியில் தோற்றார். மகத்தான தலைவர்களெல்லாம் ஏதாவது ஒரு களத்தில் எப்போதாவது ஒரு முறை வீழ்ந்திருக்கிறார்கள். எந்த களத்திலும் இந்திய அரசியலில் வீழாத ஒரே தலைவன் எங்கள் தலைவர் கலைஞர். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவருக்கு என்ன சிறப்பு இருக்குது? நிறைய சிறப்பு இருக்குது. அவரை மாதிரி யாரும் பேச முடியாது, அவரை மாதிரி யாரும் எழுத முடியாது. கலைஞருக்கு என்ன பெருமை? அவரை பல கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய பேனாவா, அவருடைய தேன் நாவா என்ற ஒரு தலைப்பை சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், மாவட்ட செயல்கிட்ட சொன்னேன், கவிதை பித்தண்ணன்ட்ட சொன்னேன். சரி, நல்ல தலைப்பாக இருக்கு, பேசலாமே அப்படின்னு சொல்லி பேராசிரியர்களை கூப்பிட்டேன். அவருக்கு கையில் பேனா இருந்துச்சு. அவர் ஒரு முறை சொன்னார், செங்கோலை என்னிடத்திலிருந்து பறித்து விடலாம், ஆனால் என் எழுதுகோலை என்னிடத்திலிருந்து பறித்து விட முடியாதுன்னார். இமை மூடுகிறவரை எழுதி கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு அந்த கரகரத்த குரல் இருக்கு. அந்த குரலில் நமக்கு கிடைக்கிற மயக்கம் கட்டிய மனைவியிடத்தில் கூட கிடைக்காது. அந்த குரல் இருக்கே, தொண்டைக்குள் அவர் ஒரு நயாகராவை நட்டு வைத்திருந்தார். அந்த குரல் உலகத்தில் எந்த தலைவனுக்கு வராது. எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் இப்படி எழுதினார். அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தன்னுடைய 10 வயது சிறுமி அன்றைக்கு இந்திரா, அவர் பாவாடை திரித்திருந்த பருவம், மணல் வீடி கட்டி மகிழுகிற வயது, அந்த வயதில் சிறைச்சாலையிலிருந்து மைடியர் இந்திரா பிரியதர்ஷினி என்று தலைப்பிட்டு நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று 2 புத்தகங்களாக இன்றைக்கு வந்திருக்கின்றன. ஆனால் கலைஞர் எழுதிய கடிதங்களுக்கு கணக்கில்லை என்பதை விட அண்ணா தம்பிக்கு என்று முடங்கல் எழுதினால் தலைவர் கலைஞர் உடன்பிறப்பே என்று சொல்லி ஒரு பந்தபாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு கலைஞருடைய கடிதம் அன்றைக்கு கல்வெட்டாய் தமிழ்நாட்டில் நின்றது, நிலைத்தது. அரசாங்க உத்தரவு அமுலுக்கு வருமோ வராதோ, ஆனால் கலைஞர் கழக தொண்டர்களுக்கு போடுகிற உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்கிற அளவிற்கு அவர் அன்றைக்கு ஒரு இயக்கத்தை, ஒரு அறிவியக்கத்தை தலைமை தாங்கி நடத்தினார். கவியரசனாகவும் புவியரசனாகவும் இருந்தார். லெனின் இருந்தான், நேரு இருந்தார், அண்ணா இருந்தார், அதற்கு பிறகு கலைஞர் இருந்தார். எழுதினார், பேசினார். அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயங்கிக் கொண்டே இருந்தார். அந்த கலைஞருக்கு 102வது பிறந்த நாள் விழா. அவரிடத்தினுடைய பெருமைக்கு காரணம்
அவருடைய பேனாவா சென்னாவா என்று சொல்லி இங்கே பட்டிமன்றம். இதில் பேசுவதற்கு பேராசிரியர் பூசி கணேசன் அவர்கள், அவர் தேன் நாவே என்கிற அணிக்கு தலைமை தாங்குகிறார். ஒரு அனாட்டமஸ் தகுதி பெற்ற தன்னாட்சி பெற்ற சிவகாசி மத்தாப்புகள் சிரிக்கின்ற சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக மட்டுமல்ல, பிஹெச்டி ஆய்வு மாணவர்களுக்கும் தலைவராக இருந்தவர் பேராசிரியர் பூசி கணேசன். சைவ சித்தாந்தத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். தவத்திரு குண்டக்குழடிகளார் நிழலில் வளர்ந்த பிள்ளை பேராசிரியர் பூசி கணேசன். தகுதின்னு பார்த்தா இந்த பட்டிமன்றத்துக்கு அவர் தான் நடுவராக இருக்கணும். ஆனால் எனக்கு இப்பொழுது சனி உச்சம் 11 இருக்கிறது. நான் இங்கே நடுவர் ஆகிட்டேன், அவர் இங்கே கீழே பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு என்னுடைய தங்கை பேராசிரியை மலர்விழி வந்திருக்கிறாள். எல்லாருக்கு பேரையும் சொன்னவர் பட்டிமன்றத்தில் மலர்விழி பேரை மட்டும்தான் கவிதை பித்தன் சொன்னார். மலர்விழி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளர். அவங்க தேதியே கிடைக்காது. சந்திரசேகர் சொன்ன உடனே நான் மலர்விழிட்ட தேதியை வச்சுக்கோ மறந்துடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராமல் விட்டுருவா. கணவர் செத்துருவான்னு சொல்லிடுவா. என்ன செய்ய முடியும்? சந்திரசேகர் எப்படி வர்றாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நான் இவ எங்கே நாகர்கோவிலேருந்து தான் வரணும், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் புறப்படுறேன், நீ அந்த டிக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு, ஒன்றா போய் இறங்கிடலான்னு சொல்லி கையோடு அழைச்சிட்டு வரேன். இல்லைன்னா யாராவது செத்தான்னு சொல்லிடுவா. தினசரி நிகழ்ச்சி இருக்கும், எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாள். தேதியே கிடைக்காது. சினிமா உலகத்தில் நயன்தாரா தேதி கிடைக்காது, பட்டிமன்ற உலகத்தில் மலர்விழி தேதி கிடைக்காது. இவள் எங்கள் நயன்தாரா. அவங்க பேனாவே சென்னாவே என்று பேச வந்திருக்கிறார்கள். பேனா என்று பேசுவதற்கு பேராசிரியர் மானசீகர், கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடம் என்று கருதுகிற ஆனந்த விகடன் சொல்வனத்தில் கவிதை எழுதுகிற கவிஞர் அவர். இவருக்கு 8 நூல்கள் எழுதியிருக்கிறார், 12 நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் கடந்த மே திங்கள் 6ஆம் தேதி நான் துபாயில் பேசினேன். எனக்கு 60ல் 20 என்று ஒரு தலைப்பு தந்தார்கள். இந்த 60ல் 20 என்ற தலைப்பு எனக்கு தொடங்கிறதுக்கே என்ன எப்படின்னு தெரியலையே அப்படின்னு பேராசிரியர் மானசீகண்ட கேட்டேன். அவர் தான் யாண்டுபலவாக நிறையிலவாகுதல் யாங்காகியர்ன வினவிதிராயின் அந்த பிசிராந்தேர் பாட்டை சொல்லி தொடங்குங்கன்னு எனக்கு அவர் தான் என்னுடைய பேச்சுக்கே ஒரு பாதை போட்டு தந்தார். ஆகவே நானே கற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு தகுதியுள்ள ஒரு பேராசிரியர் இன்றைக்கு சென்னா பேனா அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவர் அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு பேராசிரியர் இசை பேராசிரியர் உமா சங்கர் அவர் வந்திருக்கிறார். அவர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு உமா சங்கர் இசையோடு பேசுவார். மலர்விழியும் அதுக்கு தகுதி உள்ளவங்க. ஆனால் மலர்விழியை விட இசையை முறையோடு படித்தவர், பயிற்சி பெற்றவர் என்பதை விட சொல்லிக் கொடுக்கிற பேராசிரியர். அன்னைக்கு பொன்னமராவதியில் முத்தமிழ் பாசறையில் சிலப்பதிகார பட்டிமன்றத்தில் காணொலி பாட்டை இசையோடு அமைத்து அன்னைக்கு அவர் பேசிய பேச்சில் என் பேச்சு அன்னைக்கு அடிபட்டு போச்சு. நான் மேடையிலிருந்து இறங்கி வர்றேன், என்கிட்ட கையெழுத்து கேட்காம அவர்கிட்ட கேட்குறான். நான் இப்போ நினச்சேன், இவர் அழைச்சிட்டு போகிறது நம்ம செல்வாக்குக்கே சின்ன பின்னமாயிடும் போல இருக்குன்னு. ஆனாலும் மேடையில் யார் தகுதி உள்ளவரோ அவர்களை தயங்காமல் அறிமுகம் செய்வதற்கு நான் என்றைக்கும் தயங்கியதில்லை. அவன் 4 பேர் வந்திருக்காங்க, சீக்கிரமாக முடிக்கணும். நீங்கள் இதை கைதட்டி ஆரவாரமாக கேட்கணும். எத்தனையோ நிகழ்ச்சி முத்திரை பதித்த ஊர் இந்த ஊர். இந்த மன்றத்தில் என்னெல்லாமோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. வண்டிக்காரன் பாட்டு நாடகம் இங்கே நடந்திருக்கு, பிள்ளையோ பிள்ளை நாடகம் இங்கே நடந்திருக்கு.
அப்படி ஒரு புகழ்பெற்ற அரங்கம் இது. இதில் அவங்க போய் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். நின்று கொண்டிருக்கிறவர்கள் காலியாக இருக்கிற நாற்காலிலிருந்து உட்காரணும். ஏன்னா சில இடத்துல இடையில எழுந்து போயிடுவாங்க. முன்னாடி மாதிரி மேடை தமிழை கேட்கணுங்கிற ஆர்வம் இப்போ குறைஞ்சி போச்சு. முன்னாடி எல்லாம் வண்டி கட்டிட்டு போவான், கூத்து நடக்கும். குண்டாண்டார் கோவிலில் கூத்து நடக்கும். அறந்தாங்கிலிருந்து வண்டி கட்டிட்டு போவான், வள்ளி கூத்து நடக்கும். மனைவி சொல்கிறா எனக்கு வர முடியாது கோவிலுக்கு, நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு. இவன் வண்டி கட்டிட்டு அறந்தாங்கியிலிருந்து குண்டாண்டார் கோவில் போய் பட்டிமன்றத்தை கூத்தை பார்த்துட்டு களைப்போட கண்ணுறங்காமல் வீடு வந்து சேருவான். மனைவி கேட்பா எப்படி இருந்துச்சு கூத்து, எப்படி இருந்துன்னு. இவன் சொல்லுவான் கொஞ்சம் கனமாக இருந்துன்னு. ஏன்னா இவன் தூங்கி கிடந்திருப்பான், இவனுக்கு மேலே இன்னொரு ஏறி உட்கார்ந்துருப்பான். ஆனாலும் கேட்கணுங்கிற முனைப்பும் நினைப்பும் அன்னைக்கு இருந்துச்சு. அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இதை கேட்கணும். விரைந்து முடிச்சிருவான். இடையில் யாரும் எழுந்து போயிடக்கூடாது. அண்ணா தங்கத்தம்பிகளே தங்கத்தம்பிகளேம்பார். எதற்கு அண்ணா தங்கத்தம்பிகளை தம்பிகளைன்னு சொல்கிறாருன்னா, கோலார் தங்கவயலில் கட்டி தங்கம் வெட்டி எடுத்துன்னு கண்ணதாசன் பாடுவதனே, கட்டி தங்கத்தை வெட்டி எல்லாம் எடுத்து கொண்டு வர்றதில்லை. 6000 அடி பள்ளத்துக்குள்ளே ஊடுருவி மண்ணைத்தான் அள்ளி கொண்டு மேலே வருவாங்க. அதை ஒரு உலைக்களத்தில் போட்டு சலிப்பாங்க. முதல்ல என்ன ஆகும்னு சொன்னால் கடினமான உவர் மண் வெளியேறும். அதற்கு பிறகு சேர் வெளியேறும். அதற்கு பிறகு களிமண் வெளியேறும். அதற்கு பிறகு செம்மண் வெளியேறும். அதற்கு பிறகு இரும்பு வெளியேறும். அதற்கு பிறகு தாமிரம் வெளியேறும். துத்தநாகம் வெளியேறும். கடைசியில் சலிச்சு 1 டன் மணலை சலிச்சா 1 கிராம் தங்கம் தான் கடைசியில் தங்கும். கடைசியில் தங்குவதனால தான் அதற்கு தங்கங்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களை தங்கங்கள் என்று நிரூபிக்க வேண்டிய நேரமும் நாளும் இந்த நாள் தான். இடையில் யாராவது எழுந்தால் உவர் மண் போகிறது, களிமண் போகிறது அப்படின்னு இந்த மன்றம் உங்களை சந்தேகிக்கும். அதனால் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரித்து இந்த பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் புதுக்கோட்டையில் தொடங்கி வைக்கிற இந்த வேள்வி தமிழ்நாட்டை வலம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். உமா சங்கரின் இசை பேச்சோடு பட்டிமன்றத்தினுடைய ஒரு சுற்று விவாதம் முடிந்துவிட்டது. 10 மணிக்குள் நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டிய கட்டாயம் வேறு. பல நாற்காலிகள் காலியாக இருக்கின்றன. 2வது சுற்றுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பட்டிமன்றத்தின் விதி 356 சொல்லுகிறது. ஆனால் காலம் இடம் தராவிட்டால், கார்மேகம் சூழ்ந்துவிட்டால், கூட்டம் கலைய தொடங்கிவிட்டால், நிகழ்ச்சி அமைப்பாளர் முடித்து விடலாமே என்று முணுமுணுத்தால், இன்னும் முடிக்காமல் இருக்கிறார்கள் என்று கூட்டம் சலித்து கொண்டால் 2வது சுற்றுக்கு அனுமதி மறுப்பதற்கு விதி 110 வழிவகை செய்கிறது. இப்பொழுது 2வது சுற்றுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. 4 பேரும் நன்றாகவே பேசினார்கள். 4 பேரும் தங்கள் பேச்சால் தங்களை தக்க வைத்தார்கள், உங்களை சொக்க வைத்தார்கள், என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள். ஆகவே தீர்ப்பை அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன் என்று சொன்னால் சந்திரசேகரன் சண்டைக்கு வந்து விடுவார். ஆகவே தீர்ப்பை சொல்லியாக வேண்டும். கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் உறவை ஏற்படுத்தியது பேனாதான். நம் நாடு திராவிட நாட்டில் இளமை பலி என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையை அறிஞர் அண்ணா வாசிக்கிறார். அண்ணா அறிவுலக மேதை. உலகத்தில் சூழ்கொண்ட புரட்சிகளையெல்லாம் உள்ளம் கைகளில் பதிய வைத்து கொண்டவர் அண்ணா. அந்த அண்ணாவே அந்த கட்டுரையை வியக்கிறார். யார் இந்த கருணாநிதி என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்கிறார். திருவாரூர் கருணாநிதி என்று கீழே கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கிறார். கருணை ஜமால் என்பவர் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை திருவாரூரில் நடத்துகிறார். அண்ணா அதிலே பேச வருகிறார். அண்ணா பேச வருகிற பொழுதுதான் கலைஞர் அண்ணாவிடத்தில் போய் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உச்சி வகுடெடுத்து தலை சீவியிருப்பார்.
உச்சி வகுடெடுத்து தலை சீவிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் கலைஞர் தான். ஒல்லியான தேகம், நான் தான் அந்த கருணாநிதி என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறார். நீ எழுதிய கட்டுரையில் குருதி சொட்டுகிறது, எழுதுவதை நிறுத்திக்கொள், படிக்கப்பார் என்று அண்ணா ஆற்றுப்படுத்துகிறார். ஆகவே அண்ணாவையும் கலைஞரையும் இணைத்தது ஒரு பேனாதான். பேனாவுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்று சொன்ன லூயி மன்னருடைய சாம்ராஜ்யத்தை சரித்து பிரெஞ்சு நாட்டில் ஒரு புரட்சி சூழல் கொண்டதென்றால் ரூசோ எழுதினான், மாஸ்கியூ எழுதினான், மாண்டஸ்கியூ எழுதினான். அவர்கள் எழுதிய எழுத்து சோசியல் கான்டக்ட், சமுதாய ஒப்பந்தம் பிறந்ததற்கு பிறகு பாஸ்டிலை சிறைச்சாலையினுடைய கதவுகள் உடைந்து நொறுங்கியது. இது பேனா அன்றைக்கு செய்த சாகசம். ஆகவே பேனாவுக்கு வலிமை உண்டு. பெண்ணம்பெரிய அமெரிக்க ஏகாதிபத்தியம், சின்னஞ்சிறிய பூமி வியட்நாம், அந்த வியட்நாமை விழுங்கிவிட துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஹோசிமன் களத்திலே நின்று போராடினாலும் அவன் அன்றைக்கு பேனாவை எடுத்து எழுதினான், சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்று ஹோசிமின் எழுதினான். ஆகவே எழுத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஆனால் பேச்சு மக்களோடு நேரடி தொடர்புள்ளது. பேச்சு மக்களிடத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் அது மக்களிடத்தில் சென்றுவிடும். கலைஞர் அப்படி பேசுவார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாலிப பெரியார் ஆசை தம்பி, காங்கிரஸ் ஆட்சி, வாலிப பெரியார் ஆசை தம்பிக்கு சிறுநீர் பெய்ய வேண்டும், ஒன்றுக்கு போக வேண்டும். சபாநாயகரை பார்த்து இப்படி ஒரு விரல் காட்டி ஒன்றுக்கு போக வேண்டும், நான் போகலாமா சபையில் இருந்து என்று அனுமதி கேட்கிறார். உடனே ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் எழுந்து சொன்னார், உறுப்பினருக்கு ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் சபாநாயகரிடத்தில் எதற்கு அனுமதி கேட்கிறார் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் சபை கலகலத்து ஒரு மாதிரி ஆசை தம்பி அவர்களை குறைத்து மதிப்பிட்டது. உடனே கலைஞர் துள்ளி வருகிறது வேல் என எழுந்தார். ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஏன் வாயை திறக்கிறார் என்று கேட்டார். இது கலைஞரை தவிர யாரும் செய்ய முடியாது. கலைஞரிடத்தில் வந்து கண்ணதாசன் கேட்கிறார், நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் என்று. கண்ணதாசன் மது அருந்துகிற ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என்று சொர்க்கத்தில் மிதந்த கவிஞன் எங்கள் கவிஞன். கலைஞர் கேட்டார் கண்ணதாசனிடத்தில், ஒன்னால் அங்கே நிற்க முடியுமான்னு கேட்டார். பாண்டிச்சேரியில் ஏன்னு கேட்டார் கண்ணதாசன். இல்லை அங்கே குடி உண்டே அப்படின்னார். ஏன் இங்கேயும் குடியிருக்கே அப்படின்னு கலைஞர் சொன்னார். எங்கே குடியிருக்கு உங்கள் நாட்டில் அப்படின்னு கண்ணதாசன் திருப்பி கேட்டார். கலைஞர் சொன்னார், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா குடி என்றேன் என்றார் கலைஞர். அப்படி பேசுவார். அவருடைய பேச்சை கேட்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்த காலம் ஒரு காலம். 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நெருக்கடி நிலையில் நாம் என்று திருநெல்வேலி பாப்புலர் திரையரங்கில் கலைஞர் பேச வருகிறார். கல்லூரி மாணவனாக இருந்த நாஞ்சில் சம்பத்து தரையில் உட்கார்ந்து கலைஞருடைய பேச்சை கேட்கிறேன். பயங்கரமான கூட்டம். நேற்று நான் நெருக்கடி நிலையில் பேச வந்தேன், நாம் என்ற தலைப்பில் பேச வந்தேன், இங்கே வந்து பார்த்தால் இங்கேயும் நெருக்கடி தான் என்று அந்த கூட்ட நெரிசலை அழகாக சொல்லுகிறார். அதே நேரத்தில் கலைஞருடைய சிந்தனை தமிழனை தோளில் சுமப்பது,
தமிழை நெஞ்சில் சுமப்பது. நான் கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன், நானும் மலர்விழியும். எங்களுக்கு ஒரு சோகம் என்ன தெரியுமா? அந்த கன்னியாகுமரியை பாசிஸ்டுகள் ஒரு காவி வண்ணத்தின் அடையாளமாக மாற்றுவதற்கு அவர்கள் ஒரு கருவி எடுத்தார்கள். அவர் பெயர் விவேகானந்தர். நான் விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. அதை காவி மயமாக்குவதற்கு அவர்கள் விவேகானந்தரை பயன்படுத்தி கொண்டார்கள். அது மிகப்பெரிய கவலையை எனக்கெல்லாம் தந்தது. கலைஞர் வந்தார், கணபதி ஸ்தபதியை கூப்பிட்டார், நீ கடற்கரை கன்னியாகுமரி நடுக்கடலில் வள்ளுவனுக்கு ஒரு சிலை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னார். 133 அடி உயரத்தில் பீடத்தில் வள்ளுவர் சிலை வான்முட்ட எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு அந்த சிலையை நடந்து போய் பார்க்கிற வசதியை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு செய்து தந்திருக்கிறார். அந்த சிலை திறப்பு விழாவிலே கவிஞர் வாலி சொன்னான், காகங்கள் உட்கார சிலை தருவார்கள், ஆனால் நீ ஒருவன்தான் மேகங்கள் உட்கார சிலை அமைத்தும்னு வாலி சொன்னார். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு கவியரங்கத்திற்கு திரண்டார்கள். அதில் அண்ணன் கவிதை பித்தன், திருச்சியில் ஒரு சந்த கவிஞர் இருந்தார் மரியதாஸ், இளங்கோவன், கருப்பு மலர்கள் தந்த காமராஜன், பேராசிரியர் ஜவஹர்லால், பழனி இளங்கம்பன், கவிக்கு அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், வைரமுத்து, பொன்னிவிழவன், இதெல்லாம் கலைஞருக்கு கவியரங்கத்தில் பாடி லட்சக்கணக்கான தமிழர்களை தமிழ் மயமாக்கினார்கள். 1986 ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு ஏதாவது ஒரு அரசு அலுவல் இல்லாவிட்டால் பேராசிரியர் பணியில் என்னை திணித்து விட வேண்டும் என்று என் குடும்பத்தில் என் தந்தையும் தாயும் ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை தந்த பொழுது நான் ஒரு தேசாந்திரியாக வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு நான் புறப்பட்டு பேருந்தில் போகிறேன். திண்டிவனம் உள்ளாட்சி மன்ற தேர்தல், எம்ஜிஆர் ஆட்சி தேர்தல் நடைபெறப் போகிறது. கலைஞர் அங்கே பேச வருகிறார். நான் பேருந்திலிருந்து பார்க்கிறேன், எங்கே பார்த்தாலும் கருப்பு சிகப்பு கொடிகள், எங்கே பார்த்தாலும் உதயசூரியன் ஒளிவிளக்கில் சிரிக்கிறது. என்னென்னு பார்த்தா கலைஞர் பேசுகிறார் என்று நான் விளம்பரத்தை பார்த்தேன். கையில் பெட்டி வச்சுட்டு கீழே இறங்கி மேடைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். கலைஞர் பேச வருகிறார். அவர் மேடைக்கு அருகில் வந்துட்டார். மேடைக்கு அருகில் வருகிற பொழுது கலைஞருடைய காரில் யாரோ ஒரு தான் கல்லெடுத்து வீசிட்டான். காரு கண்ணாடியும் உடையவில்லை, கலைஞருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனாலும் கலைஞரை தாக்க முயற்சித்ததில் திமுகவின் தொண்டன் துடித்து போனான். அதற்கு பிறகு மேடையில் பேசியவர்களெல்லாம் ஒருமையில் பேசினார்கள். அவருடைய பேச்சில் அன்றைக்கு அக்கினி மணந்தது. அந்த கூட்டத்தை அன்றைக்கு இயக்கி கொண்டிருந்தவர் அண்ணன் TR பாலு. அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையாக பேச கூப்பிட்டார். ஒவ்வொருவராக வந்து கலைஞரை தாக்க முயற்சித்ததற்கு கண்டனத்தை தெரிவித்து அமர்ந்தார்கள். என் பெருமைக்குரியவர்களே, எதிர் வரிசையில் கலைஞருடைய கவியரங்கத்தில் கலந்து கொள்கிற கவியரசர் பொன்னிவளவன் நாற்காலில் உட்கார்ந்திருக்கிறார். அவரை கூப்பிடுவார்னு கூட அவர் நினைக்கல. அண்ணன் TR பாலு அடுத்து பொன்னிவளவன் பேசுவார்னு கூப்பிட்டார். பொன்னிவளவன் தத்தி தத்தி மேடைக்கு வந்தார். ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்றார். கலைஞரை பார்த்தார். எழுதி வைக்கல, யோசிக்கல. கலைஞருக்கு மேடையில் நின்றுட்டு அவர் சொன்னார், பாதத்தை பார்த்து வை, பாதையெல்லாம் முள்கிடக்கும். சாதத்தை சாப்பிடும் முன் சாப்பிடவை காகத்தை, பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பருகிடினி, காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்தெறினி, அடம் செய்யும் மரணமெனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போ என்று என்னிடத்தில் அனுப்பிவிடு. உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடுன்னு பாடினான். நான் உட்பட அந்த கூட்டத்தில் அனைவரும் அழுதார்கள். கலைஞர் பேச வரும் பொழுது சொன்னார், யாரோ ஒருவன் என்னை தாக்க முயற்சித்தான். அவனை ஏவி விட்டவர் யாரென்று எனக்கு தெரியாது. அவன் தாக்க முற்பட்டதனால்தான் பொன்னிவளவனிடமிருந்து தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்தது. அவன் தாக்க முற்படாவிட்டால் தமிழுக்கு இப்படி ஒரு பாட்டு கிடைத்திருக்காது.
ஆகவே தாக்கியவன் வாழ்க, தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்ததற்காக என்று சொல்லி கலைஞர் முடிக்கிறார். இது யாருக்கு வரும் இந்த நயம்? சொன்னார் உமாசங்கர், நான் பரிமேலழகர் உரையிலிருந்து திருக்குறளை வாசித்தேன், இன்னும் வாசிச்சிருக்கேன், எல்லா உரையும் படித்தேன். நான் கவிதை பித்தன் அடக்கத்தோடு சொல்கிறேன், பரிமேலழகர் உரையிலிருந்து இதுவரைக்கும் அந்த உரைகளில் த டெப்தான உரை நாவலர் உரை தான். நான் படித்ததுனால சொல்கிறேன். கீவா அதுக்கு பிறகுன்னு பார்த்தா கீவா ஜெகநாதன் உரை, அதற்கு பிறகென்று பார்த்தால் புலவர் குழந்தை உரை. இவ்வளவு உரை பரிமேலழகர், மணக்கொடுவர், பெரியார் என்று இவ்வளவு உரை வந்திருக்கிறது. அந்த உரையிலெல்லாம் ஊருக்கு போகவில்லை திருக்குறள். கலைஞர் வருகிறார், பேனாவை எடுக்கிறார், குறளோவியம் தீட்டுகிறார். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு ஒரு திருக்குறள். என்னுடைய நல்ல நண்பன் சந்திரசேகரன் சாப்பிட அழைக்கிறான் அவன் வீட்டுக்கு. போகிறேன், அவன் எனக்கு நஞ்சு கலந்து தருகிறான். நஞ்சென்று எனக்கு தெரியும், தருவது நண்பன், குடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விடுகிறேன். இதற்கு பேர் தான் நாகரிகம் என்கிறான் திருவள்ளுவன். எது நாகரிகம்? ஆடை உடுத்துவதா, அலங்காரம் செய்து கொள்வதா, ஒப்பனையில் மினுக்குவதா, ஒய்யாரமாய் நடப்பதா? இல்லை. நாகரிகம் என்பது நண்பனே என்று கருதி கொண்டிருந்தவன் நஞ்சை தந்தாலும் எவன் வாங்கி சாப்பிடுகிறானோ அவன் இந்த மண்ணில் நாகரிகத்தை கடைபிடிக்கிறான். இதை சாக்ரட்டிஸ் செய்தான். நோ thyself, உன்னையே எண்ணிப்பார் என்றான். ஏதென்ஸ் நாட்டு இளைஞர்களுக்கு நெஞ்சிலே எரிமலையை உற்பத்தி செய்தான். இளைஞர்களை கெடுக்கிறான் என்றவரை கைது செய்தார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். ஆகவே இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறான். சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை தந்தார்கள். எப்படி தண்டனையை நிறைவேற்றுவது? நஞ்சு கொடுத்து கொல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மெலிட்டஸ் நஞ்சு கொண்டு வருகிறான், குவளை நிறைய நஞ்சு. சாக்ரட்டிஸ் நண்பர்கள் சொன்னார்கள், கடலிலே கப்பல் வந்து நிற்கிறது, நீ கப்பல் வரைக்கும் வந்துவிட்டால் உன்னை நாடு கடத்தி கொண்டு போய் விடுவோம், உன்னை காப்பாற்றி விடுவோம் என்று. சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன், அப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் என்றான் சாக்ரட்டிஸ். பிறகு நண்பர்கள் சொன்னார்கள், நீ பேசிக்கொண்டே இருப்பாய், நீ விவாதித்து கொண்டே இருப்பாய், கேட்டுக்கொண்டே இருப்போமே, அந்த நாட்கள் இன்றோடு முடிகிறதா சாக்ரட்டிஸ் என்று கேட்டு அழுதார்கள். ஆகவே கொஞ்ச நேரம் விவாதித்து கொண்டிருப்போம், பேசிக்கொண்டிருப்போம் என்றார்கள். இல்லை, எப்போது வருகிற மரணம் இப்போது வந்தால் என்ன என்று சாக்ரட்டிஸ் திருப்பி கேட்டான். மெலிட்டஸ் அவனுடைய கை நடுங்குகிறது, குவளை நிறைய நஞ்சு கொண்டு வருகிறான். மெலிட்டஸ் சாக்ரட்டிஸுக்கு தெரிந்தவன் தான் நஞ்சு கொண்டு வருகிறான். அரசு கட்டளையை நிறைவேற்றவன் வருகிறான். சிரித்து கொண்டே நஞ்சை வாங்கினான். வாங்கி கொண்டு அந்த நஞ்சை கடகடவென்று சாக்ரட்டிஸ் குடித்தான். சாவின் மடியில் விழுந்தான். இந்த கதையை சொல்லி பேக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவருங்கிற குரலுக்கு குரலவியத்தில் உரை திட்டுகிறார். இந்த நாட்டில் பரிமேலழகர் மூவாவும் புலவர் குழந்தையும் நாவலரும் சாதிக்காததை குரலோவியத்தில் பாமர மக்களுக்கும் திருக்குறளை கொண்டு சேர்த்தார் கலைஞர். இப்போ பேனாவா தேனாவான்னு எப்படி தீர்ப்பு சொல்கிறது? முடியலை. ஒரு பலகார கடை, லட்டு இருக்குது, லாடு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, மைசூர் பாகு இருக்குது, கோதுமை அல்வா இருக்குது, பூசணி அல்வா இருக்குது, காரா பூந்தி இருக்குது, விதவிதமான பலகாரங்கள் அந்த பலகார கடையில் இருக்குது. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நகைக்கடை, முத்து மாலை, காசு மாலை, மனோரஞ்சித மாலை, மனோன்மணி மாலை, இட்லி மாலை, பிச்சிப்பூ மாலை, முத்து மாலை என்று பலவிதமான மாலைகள் அலங்கரிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நகைக்கடையும் ஒருவன் பார்க்கிறான், பலகார கடையும் ஒருவன் பார்க்கிறான். பலகாரத்தை வாங்கி தின்றவன் நகைக்கடையை பார்த்துவிட்டு சொன்னான்,
மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள். அந்த பலகார கடையில் சாப்பிட்டது ரொம்ப தித்திக்குது. இந்த நகையும் தித்திக்குமானால் மாணிக்கங்கள் என்ன ஆகும்? மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள் என்று கேட்டதைப் போல கலைஞர் பலகாரக்கடையாகவும் இருந்தார், நகைக்கடையாகவும் இருந்தார். அவர் பேனாவையும் பயன்படுத்தினார், அவர் தேனாவையும் பயன்படுத்தினார். ஒரு இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்காக பேச்சையும் எழுத்தையும் ஆயுதமாக ஏந்தியவர்தான் கலைஞர் என்ற தீர்ப்பை விளங்கி காலம் கடந்துவிட்ட காரணத்தால் கோலத்தை முடித்துக் கொள்கிறேன். சந்திரசேகருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை முடிந்தவரை எல்லா ஊரிலும் நடத்துவதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.